அஸ்னா என்ற தொன்மையான சித்தர்களுடைய இயற்கை வழி முத்திரைகள் என்ற அந்த பயிற்சி குறித்த ஒரு அறிமுக வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இது தொடர்ந்து நடைபெறும். முதல்ல என்னுடைய வழிபாட்டை நிறைவேற்றிக் கொள்கிறேன். அதன் பின்பு ஒரு சின்ன ஆசியுரையோடு என்னுடைய வகுப்பு தொடங்கி அதன் பின்னால உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் டாக்டர் தாமரை செல்வி, அப்புறம் பேராசிரியர் உயர் திருமதி ராதா மேடம் அவர்களுக்கு நான் பொறுப்பு படைப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் உள்ளத்துக்குள்ள நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியவரையோ அல்லது உங்களுடைய குருமார்களையோ அல்லது தொன்மையான சித்தர்களுடைய அந்த முத்திரை கலையை உலகத்துக்கு அறிமுகம் செய்திருந்த குருமுனிவர் அவர் வழிவந்த 15 சித்தர்களுடைய திருவடிகளை உங்கள் சிறமேல் கொண்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் நாம் கற்கக்கூடிய இந்த கலை நமக்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு பலனை தரும் என்ற நிலையில வழிபாட்டோடு தொடங்குறேன். குருமுனிவருடைய வழிபாடு மலேசியாவில் இருக்கக்கூடிய பெரும் தமிழன்பர்கள் சைவ சித்தாந்தம் மற்றும் சித்தர்களுடைய வழிபாட்டை ரொம்ப தொன்மையான அறிவுள்ளவர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கோலாலம்பூர்லாம் வந்திருக்கிறேன். அங்க பல அன்பர்களை பார்த்திருக்கிறேன். அதனால குருமுனிவரை அவருடைய திருவடிகளை அவரோடு அறிமுகம் உள்ளவர்கள் அவருடைய திருவடிகளை சிந்தையில் திறமேற்கொள்ளுங்க. ஒளிபுரிந்தி அவருடைய திருவடி நம்முடைய சிரசின் மேல் விளங்கட்டும். சித்தர்கள் அருளி செய்த இந்த தொன்மையான கலை நம் வழியாக உலகமெங்கும் பரவட்டும் என்று சொல்லி குருமுனிவரை வாழ்த்தி வணங்குகின்றேன். அகத்தினுள் இருந்து அழகாய் ஆர்ப்பரித்து எழுந்து நின்ற எண்ணிதாயி சற்கும் பட்டம் சூட்டி எண்ணத்திலே கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனே அகத்தியாவா. தென்புவி தாழ்வு நீக்கி திருத்தமிழ் வளத்தை நீட்டி மண்புவி மாந்தர் வாழ மலைய மாமலையில் ஈசன் சொன்மொழிப்படியே வந்த சுந்தர கும்பந்தாள்கள் என் முடி கணிந்தேன் என்னோ இனி குறை எனக்குத்தானே. காசியில் நின்று போந்து கம்பர்தாம் அருளப் பெற்று மாசிலா கட்சி மூதூர் மன்னி வீட்டிலிருந்து பூமேல் ஆசிலா தமிழ் பரத்தி அருந்தமிழ் குறவு பூண்ட தேசினான் மறையதற்பின் குருமுனி திருத்தாள் போற்றி. உமை நிகர் ஒருத்தி உள்ளாள் லோபமுத்திரையே என்னாள் நமை நிகர் ஒருத்தன் உள்ளான் நலத்தமிழ் முனியே என்னான் இமையவர் அறியும் என்னா என்னையே அருளை செய்த கமை மிகு தவ பேருற்றார் கடலினைக்கு அன்பு செய்வாம். ஓம் ஸ்ரீ சத்குரு அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சத்குரு அகஸ்தீஸ்வர பத்னி ஸ்ரீ வித்யா குரு லோபாமுத்ரா மாதா நமக. ஓம் அகத்தியாதி 15 சித்தர்களே நம. ஓம் ஓம் 15 சித்தர்களுடைய துதி. நந்தி அகத்தியர் மூலர் புன்னாகீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணர் கந்திடை காடரும் போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் கொங்கணர் காலாங்கி அன்பிற் சிந்தில் அழுகண்ணர் அகப்பேய் பாம்பாட்டி தேரையரும் புதம்பயரும் சட்டை நாதர் செந்தமிழ் சீர் சித்தர் 14 பாதம் சிந்தை உண்ணி திறத்தணிய சேர்த்தி வாழ்வாம். ஓம். அன்பர்களே, மீண்டும் என் அன்பான வாழ்த்துக்களும் ஆசைகளும் கூடிய வணக்கங்கள். அடியின் பேர் கண்ணையா. பவனஸ்வரர் விளங்கக்கூடிய சித்தர்கள் கோட்டம் என்ற ஒரு அமைப்பு, கல்வி நிறுவனம், அதோடு சேர்ந்த ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. அதை உருவாக்கியது ஹியூமன் மிரர் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரஸ்டுக்கு கட்டுப்பட்டது. இதன் தலைமையாக விளங்கக்கூடியவர்கள் குருமுனிவரின் அருள் ஆசியும் 15 சித்தர்களுடைய அருளையும் ஒரு சேர பெற்ற
அகத்தியர் வடிவந்த ஸ்ரீ நம்முடைய பூஜைக்குரியவர் போற்றுதற்குரிய ராஜன் ஈஸ்வர் என்ற ஒரு பெருமகனார். அவர் உருவாக்கிய அந்த அமைப்பு, அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு 2018 முதல், அப்பொழுது தாமிரபரணி மகா புஷ்கரம் என்ற ஒரு நிகழ்வு, ஒரு பெரு நிகழ்வு அகில இந்திய அளவுல நடக்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக நடைபெற்றது. அப்போது தமிழ் வழியில அந்த தாமிரபரணி அன்னையினுடைய பெருமைகளை உலகறிய செய்து 18 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்தி 2018 தொடங்கிய பணம் இன்று வரைக்கும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய புனித நதியம் கங்கையில் எவ்வாறு மாலையில் தினந்தோறும் ஆரத்தி நிகழ்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஆரத்தி நிகழ்வை பாபநாசர்களுடைய தாமிரபரணிக்கு ஆரத்தி காட்டி, ஏனெனில் அந்த தாமிரபரணி என்பது குருமுனிவரால் உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்படி துவங்கிய அந்த நிகழ்வு பல்வேறு அந்த சுவாமிகளுடைய அருளாசியம் மூலமாக தாமிரபரணி அன்னையுடைய அருளும் சித்தர்களுடைய அந்த எண்ணங்களும் அவர்களுடைய ஆற்றல்களும் கலைகளும் உலகறிய செய்ய வேண்டும் என்று ஒரு பாடத்திட்டமாக வகுக்கப்பட்டது. தொன்மையான சித்தர்களுடைய நெறிகளை உலகுக்கு பரப்ப வேண்டும் என்று டிப்ளமோ இன் தமிழ் ட்ரெடிஷனல் தமிழ் மரபு வாழ்வியல் சடங்குகள் என்ற ஒரு பட்டய படிப்பை இங்கு துவக்கினோம். அது தொடர்ந்து 6 ஆண்டுகளை நடந்து கொண்டிருக்கிறேன். சுவாமியினுடைய ஒரு கருணை, சித்தர்கள் அவர்களை ஆட்கொண்டார்கள். அவர்கள் வழியாக உலகத்துக்கு பல்வேறு நன்மைகளை, இவன் மருத்துவங்கள் முதற்கொண்டு இந்திய தேசம் மட்டுமல்ல உலகம் எங்கும் கொரோனா தாக்கம் ஏற்பட்ட போது பல்வேறு விதமான மருந்துகளை உலகத்துக்கு நம்முடைய சுவாமிகள் மூலமாக அருளி செய்து எல்லாம் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்படியே இருந்து இந்த பயணம் மேற்கொண்டே இருந்த போது ஒரு முறை சுவாமி எங்களை எல்லாம் கடந்த ஆண்டு 2025 சம்மர் அரௌண்ட் ஆகஸ்ட் அப்போது அழைத்து தொன்மையான சித்தர்கள் என்னிடம் நெருங்கி உலகத்துக்கு ஒரு அற்புதமான கலையை வழங்க சொல்லி அவர்கள் அருளாசி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த கலை தான் தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை பயிற்சி என்ற ஒரு கலை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். திருமுறைகிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாவுக்கரசு பெருமான் சொல்வாரு, பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று சொல்லுவாங்க. இருபுறங்கள் தீயிழ பின்சிலை கைக்கொண்ட போரானே புள்ளிருக்கு வேலூரானே போற்றாலே ஆற்று நாள் போக்கினேன் என்று சொல்றாரு. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளும் இயல்பு பரம்பொருளுக்கு உண்டு. அந்த பரம்பொருள் வழிவந்தவர்கள் உமைநிகர் ஒருத்தி உள்ளால் லோகமுத்திரையால் நமைநிகர் ஒருத்தன் உள்ளான் நலத்தமிழ் முனியே அண்ணான் என்று அந்த பெருமான் அருளி செய்த அந்த குருமுனிவர் வாயிலாக பலவேறு மருத்துவங்களும் பலவேறு தந்திர வகைகளும் நோய் தீர்க்கும் வகையில பலவேறு கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு நிகழ்த்தியவர்கள் நம் சுவாமியினுடைய உள்ளத்தில் குடியேறி உலகத்துக்கு தந்த கலைதான் இயற்கையோடு இணைந்த தொன்மையான சித்தர்களுடைய அந்த முத்திரை கலை என்பது. அது குறிப்பாக அது கொண்டு செல்ல நினைத்தது முதியோர்களை நாம் மையப்படுத்தி, முதியோர்கள் படும் உடல் துயரம் மனத்துயரம் இவற்றினால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காது இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் மீது ஒரு சாபமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் போக்க செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தன்னுடைய உடல் நோய் மனநோய் நீங்கி கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் தான் சித்தர்கள் அருளி செய்தார்கள். நாம் பார்க்கும்போது நம்ம ஆராய்ச்சியின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டபோது பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் தராத பெரும் பயனை இந்த தொன்மையான இயற்கையோடு இணைந்த இந்த முத்திரைக்கலை நமக்கு தருவதை ஆராய்ச்சியின் வாயிலாக நாம் கண்டோம். அந்த ஆராய்ச்சியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு முதன் முறையாக தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு சேர்த்த நிலையில விளங்குகிறவர் தான் டாக்டர் தாமரை செல்வி என்று உங்களோடு இன்றைக்கு உரையாட இருக்கின்ற என்னுடைய அன்பு மகள் பேராசிரியர் தாமரை செல்வி. அவர்கள் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் என்ற பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்து துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். மேலே இருக்கக்கூடிய ராதா சீனிவாசன் என்ற அம்மையார் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்னோரா என்ற அமைப்புல CSR அட்வைசராக இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் சுவாமியோடு நெருங்கிய தொடர்புட உள்ளவர்கள். அந்த தொன்மையான சித்தர்கள் இந்த கலையை கொண்டு சேர்க்கும் போது இன்றைக்கு நவீனமாக விளங்கக்கூடிய விஞ்ஞானத்தோடு தொடர்பு படுத்தி அதை கொண்டு சேர்த்தால் மக்களுக்கு நலமாக இருக்கும் என்ற நிலையில ஆய்ந்து அதை நூல் வடிவமாக்கி அவற்றை இன்றைக்கு நவீனமான உலகத்தில் அதை ஒரு அப்ளிகேஷனாக நம்முடைய
அமைப்புல கொண்டு வந்து சேர்த்தால் இது மக்களுக்கு சென்றடைந்து உடல் நோய் மனநோய் நீங்கி எல்லோ மக்களும் நலமாகவும் வளமாகவும் பலமாகவும் வாழ ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் என்ற நிலையில உடலை அறிந்து கொண்டு மனதை அறிந்து கொண்டு ஆன்மாவை அறிந்து கொண்டு பிறவியின் நோக்கமாக இருக்கக்கூடிய முக்கிய நிலைக்கும் தகுதியான உடலும் தகுதியான மனம் உள்ளவர்களும் அவர்கள் முயற்சியில் ஈடுபட்டால் அடையலாம் என்ற பல்வேறு நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி இந்த கலையை மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் நண்பர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலையில தான் சாமியோடு அணுக்கமாக விளங்கக்கூடிய தங்கமணி என்ற அன்பர் அவர் அங்க அடிக்கடி மலேசியா வருகிறவர் உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த கலையை தூக்கி வைக்க சொல்லி அடியனுக்கு உத்தரவு வந்தது. அந்த வகையில உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கலையை குறித்த அறிவை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதற்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தை சார்ந்த மக்கள் உலகெங்கும் பரவி இருக்கின்ற நிலையில் மலேசியாவை முதன்மையாக தேர்ந்தெடுத்து இதன் வாயிலாக இங்குள்ள மக்களும் பயன்பெற்று யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையக்கம் என்ற நிறையில நம்முடைய சித்தர்களுடைய அந்த எண்ணமாக விளங்கக்கூடிய உலகமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பதனால் முதலாக மலேசியாவில் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. இந்த கலையை பற்றிய அறிமுகம், கலையை எவ்வாறு நாம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் இனி வரும் வகுப்புகளில் நம்முடைய பேராசிரியர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு விளக்கங்கள் தருவார்கள். நீங்களும் பெறுங்கள், அனுபவம் பெறுங்கள். நீங்கள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் வீட்டுல முதல்ல தொடர்பு படுத்தி நோயில்லாத வாழ்வு, உடல் மனம் ஆகியவை நோயில்லாத ஒரு வாழ்வை கண்டு மருந்தில்லா வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடியின் வயது 73, மருந்தில்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா என்றால் வாழ முடியும் என்று சொல்லி கொண்டு நீங்களும் அந்த பயன் பெற வேண்டும். இந்த வகுப்பு சிறப்பாக நடைபெற வேண்டும். உண்மையான இந்த சித்தர்களுடைய இயற்கையோடு இணைந்த அந்த முத்திரைகளை உங்கள் மூலமாக உலகெங்கும் பரவ வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்து என்னுடைய நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அடுத்ததாக நம்முடைய முனைவர் தாமரை செல்வி அவர்கள் உங்களோடு கலந்து கொள்வார்கள். அவர்கள் சித்தர்கள் குறித்த அந்த தொன்மையான கலை, அவர்கள் தான் அந்த தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரைகள் என்ற ஒரு நூலை உருவாக்கம் செய்தார்கள். அந்த நூலை உருவாக்கும் போது அடியனுக்கும் அவர்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை நல்கிய சித்தர் கோட்டம் உருவாக்கிய நம்முடைய ராஜனீஸ்வரன் ஐயா திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றியதைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என ஓவர் டு தாமரை செல்வி அம்மையார். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனை சமர்ப்பித்து அன்புடன் விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பலமுடன், வாழ்க புகழுடன், வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் மேடம். அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த பாடத்தை துவங்குவோம். அதாவது தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரைகள், இதை பற்றி தான் இப்போ இந்த குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்றைக்கு அறிமுக வகுப்பு தான். அதனால முதல்ல சித்தர்கள்னா யாரு, நமக்கு எப்படி இந்த முத்திரைகள் கொடுக்கப்பட்டன, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, சித்தர்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட பங்களிப்புகள் இப்போதைக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறோங்கிறதே ஒரு பிரீஃபா சொல்லிடலாம் அப்படின்னு இந்த கிளாஸ்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா சித்தர்கள் அப்படின்னா யாரு? அவங்க உடல் அழியாம காயகல்ப முறை மூலம் உடலை எப்பொழுதுமே அழியாம வைத்துக் கொள்வார்கள். அப்போ அழியாம இருக்குன்னா அப்போ நமக்கு பார்க்க தெரியணுமே அப்படின்னு நினைக்கலாம். அவங்க கற்றுக்கிட்ட அந்த யோக முறைப்படி தன்னுடைய உடலை எந்த பஞ்சபூதத்திலையும் மறைத்து வைக்க முடியும். தேவைப்பட்டால் அவங்க உருவமும் எடுத்து வர முடியும், அவசியம் இருந்தால்தான். மற்றபடி அவங்க சூக்குமமா அவங்களோட மற்ற யாரு செயல் புரியுறாங்களோ அவங்க மூலமா அவங்களுடைய செயல்பாடுகளை விளக்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டேஜ் ஆஃப் இம்மார்டலிட்டி, உடல் அழியாத தன்மை பெற்றவர்கள். அடுத்தது சித்தர்கள் who have attained pure சித்தம்,
அதாவது சுத்த சித்தம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சித்தர்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கூட சாதாரணமா சொல்லுவோம், அல்லது நல்ல மனமுடையவன் மனிதன், நல்ல புத்தியுடையவன் புத்தன், நல்ல சித்தமுடையவன் சித்தன், இப்படியும் கூட சொல்லுவாங்க. அதனால இவங்களுடைய சித்தம் வந்து மிகவும் சுத்தமானது. அதாவது சித்தத்தை ஆளுமை பண்ணக்கூடிய இது உண்டு அவங்களுக்கு. அவங்க எல்லா கர்ம வாசனைகளையும் கடந்து வந்த காரணத்தினால் அந்த இம்மார்டலிட்டிங்கிற அந்த பக்குவ நிலை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப நேர்மையா, நியாயமா, இயற்கையோடு இணைந்து நம்மளுடைய பல வகையான வாழ்க்கை முறைகளுக்கு நிறைய அன்பளி, அதாவது அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து செல்ஃப்லெஸ்னு சொல்லுவோம், தன்னலமற்ற சேவைகள். அவங்க கொடுத்திருக்க வந்து எல்லாமே வந்து எத்திக்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நேச்சரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்காது. எல்லாம் இயற்கையோடு இணைந்த முறையா சொல்லியிருப்பாங்க. அதே போல அவங்க வந்து நம்மளுடைய உடலுடைய பாடி மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மனம் உடல், இது எல்லாத்தையுமே நன்கு அறிந்தவர்கள். அவங்க வந்து எந்த ஒரு ஸ்கேனிங் மெஷினையோ அல்லது வேற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோ நம்ம யூஸ் பண்ற எந்ததையும் வச்சு பண்ணல. தானே உள்முகமாக தன்னுடைய மனதை திருப்பி தன் உடலில் நடக்கும் அத்தனை இயக்கங்களையும் அத்தனை உறுப்புகளையும் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தர்கள்லாம் பலதுலயும் முன்னோடிகள். பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கிராமர் கொடுத்திருக்கிறாங்க, ஆல்கெமி, அப்புறம் ஹியூமன் பிசியாலஜி, பயாலஜி தெரியும், யோகம் கொடுத்திருக்காங்க, நாடி சாஸ்திரம் கொடுத்திருக்காங்க, மருத்துவ முறைகளை கொடுத்திருக்கிறாங்க, டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க, வானவியல், அதே மாதிரி ஜோதிடம், காயகல்பம், நம்மளுடைய காஸ்மாலஜி, நேச்சர் சயின்ஸ், இது மாதிரி இன்னும் ஏகப்பட்டதை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே அவங்க வந்து உணர்ந்து அனுபவபூர்வமாக அறிந்து கொடுக்கப்பட்டன. அவங்கெல்லாம் நிஜமாவே சயின்டிஸ்ட் தான். சும்மா ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில அப்படி சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்ன அத்தனையுமே உண்மை. இப்போ ரீசெண்டா சயின்ஸ்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொன்னையா ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. ஆமா, இது அப்படிதான் நடக்குது, இப்படிதான் நடக்குதுன்னு. அதனால அவங்க வந்து நிஜமாவே வந்து சயின்டிஸ்ட் தான், விஞ்ஞானிகள் தான். ஏன்னா மக்களுக்கு கொடுக்கணும்னு அவ்வளவு கொடை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மெயினா நம்மளுடைய வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, லைஃப் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட், இது வந்து எப்படி இருக்கணும், ஒரு அற வாழ்க்கை வாழணும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்னு சொன்னது வந்து சித்தர்கள் தான். நம்ம அனைவருக்கும் அவ்வளவு தூரம் அந்த வாழ்வியல் முறையில எப்படி நடந்துக்கணும்னு அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெய்லி ரொட்டீன்ஸ், தினமும் என்னென்ன செய்யணும், வாரத்துல என்ன செய்யணும், மாதத்துல என்னென்ன செய்யணும், உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங், அதாவது விரதம்னு சொல்றோம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாடி மெயின்டெனன்ஸ்க்கு தான். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சில நேரம் ஒன் டே மெயின்டெனன்ஸ்னு கட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி, அதுக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்டையும் மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அன்னைக்கு எந்த ஒரு சப்ளையும் இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் இந்த நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிற நாளும் நம்மளுடைய உடலை வந்து ஓரளவு சுத்திகரிக்கிறதுக்காக மற்ற எந்த லோடும் கொடுக்காம பண்றது. சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அது எவ்வளவு தூரம் நல்லதுன்னு சயின்ஸ்லயே சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி சித்தர்கள் கொடுத்திருந்தது வந்து பிணி அணுகா விதி ஒழுக்கம் அப்படின்னு தேரையர் சொல்லியிருப்பாரு. பிணி அணுகா, அதாவது பிரிவென்டிவ் கேர் தான், அது வந்து நோய் வராம தடுக்கிறது. அதே மாதிரி அகஸ்தியர் சொல்லியிருக்காரு பிணி இல்லா வாழ்வு. சோ இதெல்லாம் வந்து இவங்க கொடுத்துக்கிறது எப்படி நோயற்ற வாழ்வா வாழ முடியும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால அதற்கு வேண்டியதை அவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தேரையர் பாட்டுல வந்து சொல்லியிருப்பாரு, அந்த பிணியணுகா விதி முறையை சொல்லும் போது, நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்டாதம் பேருரைக்கில் போய் பிணி பேயும். அதாவது நீர் சுருக்கி, நீர் சுருக்கின்னா நீரை நல்லா கொதிக்க வச்சு அந்த கிருமிகள் எல்லாம் கொல்றது. மோர் பெருக்கி, அதிக மோரை சேர்த்துக்கணும்.
நெய்யை உருக்கி சேர்க்கணும். இப்படி இப்படி சாப்பிடுறவங்களுடைய பேரை கேட்டாலே பிணி என்கிற பேய் ஓடி போகும். இதுதான் இவர் நம்ம தேரையர் சொன்னது. அது மாதிரி அவர் ஒவ்வொருதும் என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், காலத்தோட இணைந்து எப்படிலாம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வைக்கணும். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை தலைக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, என்னென்ன பண்ணணுமோ வாழ்வியல்ல அத்தனைக்கும் ஒரு முறைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம வாழ்வியலை கிளியரா சொல்லியிருக்கிறது சித்தர்கள். இப்போ அதுல நமக்கு அகஸ்தியர் மாமுனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் நம்ம பொதிகை மலையில வாழ்ந்து வந்தார். ஏன்னா தென்கைலாயம்னு சொல்லுவோம். நம்ம பொதிகை மலைய தென்கைலாயம்னு சொல்லுவோம். வடக்க கைலாசம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது தென்கைலை, அல்லது அதை பொதிகை மலைன்னு சொல்லுவோம். அந்த அகஸ்தியரை பற்றி எல்லாரும் தெரியும். இப்போ நம்மளுடைய கன்னியாசார் கூட சொன்னாங்க, 18 சித்தர்கள் எல்லாம் இருந்து அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வழியா நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. இப்ப அகஸ்திய மாமுனியோட 2 முக்கியமான சிஷ்யர்கள் யாரெல்லாம்னா தேரையரும் புலஸ்தியரும். இவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள் கோட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல நம்ம சித்தர்கள் கோட்டம் உருவாக்கணும். சித்தர்கள் கோட்டம் பேருமே அவங்களே வைத்ததுதான். அந்த பொதிகை மலை அடியில பாபநாசம் சொல்ற இடத்துல அந்த அகஸ்தியர் மாமுனி வழியா வந்த அனைத்து சித்தர்களும் இப்போ சித்தர்கள் கோட்டத்துல இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாத்தையுமே நம்ம சொல்றது பொதிகை சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம கேட்கலாம், பொதிகை மலையில அகஸ்தியர் முனிவர் இருந்ததுக்கு என்ன அர்த்தாட்சி, அதற்குரிய ப்ரூஃப் என்னன்னு கேட்டா, அவரே அகஸ்தியர் கொடுத்த ஞான விளக்கம்ங்கிற நூல்ல கொடுத்திருக்கிறாரு. அண்டாமல் இருப்பதென்ன என்று கேட்டால் ஐயையோ சிவன் பார்த்து அகஸ்தியாவென்றும் ஒன்றான மார்க்கம் அதை விரித்து காட்டி உலகமதில் இந்நூலை விரிக்கச் செய்து தண்டாமல் பொதிகைமா மலையில் என்னை ஸ்தாபித்து தயங்காமல் இருக்கச் சொல்லி ஒன்றான பரப்பிரமம் சொன்னார் ஓஹோஹோ புலத்தியனே உரைத்திட்டேனே. அதாவது நம்ம நெருங்காம இருக்கக்கூடிய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு சிவன்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அகஸ்தியா அப்படின்னு கருணையோடு அவரு கூப்பிட்டு உலகத்துல உள்ள அந்த ஞான மார்க்கமான ஒன்றை அவருக்கு எடுத்து காட்டி, இது உலகம் புரியும்படி நீ இதை எடுத்து ஒரு நூலா விரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். அதன்படிதான் இந்த ஞான விளக்கம் கொடுக்கப்படுது. தண்டாமல் பொதிகைமா மலையில் என்னை ஸ்தாபித்து தயங்காமல் இருக்க சொல்லி, அதாவது பொதிகை மலையில எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க தவத்தை மேற்கொள்ள சொல்றாரு. இதை யார் சொன்னா? பரப்பிரமம் சொன்னார்னு தன்னுடைய சிஷ்யரான புலஸ்தியருக்கு சொல்றாரு அகஸ்தியர். அப்போ அகஸ்திய மாமுனி பொதிகை மலையில இருந்தார் அப்படிங்கிறதுக்குரிய சாட்சி அவரே சொல்ற பாடல் இருந்தா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பொதிகை சித்தர்ஸ் ட்ரெடிஷன், அந்த ஒரு பாரம்பரியத்தின் மூலம்தான், அந்த பரம்பரை மூலம்தான் இந்த அஸ்னா முத்திரை. அஸ்னாங்கிறது ஏன்ஷியன் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு, தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த இந்த முத்திரைகள் அவர்கள் தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த லீனியேஜ் ஆஃப் அகஸ்தியர் மாமுனின்னு சொல்றோம் இல்லையா, இது பல ஜெனரேஷனா கடத்தப்பட்டு அடுத்து பாடலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாடலூர்ல இருந்த அருட்குரு சிவராஜ யோகிக்கு அறிவிக்கப்பட்டது. சிவராஜ யோகியோட சிஷ்யரான ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமி இந்த அருட்குரு சிவராஜ யோகியை பின்பற்றி அதுக்கடுத்து அவருடைய கைடன்ஸ் படி அகஸ்தியர் மாமுனியை ஃபாலோ பண்ணி இந்த சித்தர் கூட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ அங்க இருக்கிற சித்தர்கள் தான் இவங்களை வழிநடத்தி வர்றாங்க. இந்த ஏன்சியன் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ராஸ்ங்கிறது இந்த பொதிகை சித்தர்களுடைய பிளஸ்ஸிங்ஸால நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடை, அருள் கொடைன்னு தான் சொல்லணும். அது ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமி மூலம் அந்த சித்தர்கள் கூட்டத்துல நமக்கு தெரிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இன்று அந்த முத்திரை பயிற்சியை நாம பயின்று கொண்டு வாரோம். ஏன்னா இந்த முத்திரை பயிற்சி கிடைச்ச உடனே
எல்லாத்துக்கும் சொல்லிடல. முதல்ல சுவாமிஜி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு க்ளோஸ்ட் குரூப் ஒரு 20-30 பேர்கிட்ட இத முதல்ல ஒரு மாசம் பழகி பார்ப்போம் அப்படின்னு பழகிட்டு, அதுல நல்ல அனுபவம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு ட்ரையல் குரூப் வச்சு, அந்த குரூப்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி 60 பேருக்கு மேல வந்து, அதுலயும் அந்த அனுபவம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு குரூப்புக்கு வந்து கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுத்தாங்க. சோ இது வரைக்கும் இந்த 3 பேட்சுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம வந்து வெளி உலகத்துக்கு இந்த முத்திரையை கொண்டு வர ஆரம்பிச்சோம். இந்த முத்திரையோட சிறப்பு என்னன்னா, இது வந்து இந்த சமகாலத்துக்கு தகுந்தபடி, அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தபடி வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இப்படி சொல்றோம்னா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எல்டர்ஸ், அதாவது முதியோர்களுக்கு பிரத்யோகமானதுன்னு சொல்றோம். அதுக்காக மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு கிடையாது. இது வந்து மற்றவங்களுக்கும் தான் சூட்டபிள், இந்த மாடர்ன் சொசைட்டிக்கும் சூட்டபிள். ஏன்னா முதியோர்கள் வந்து ரொம்ப அவங்களால உடலை வளைச்சி அல்லது ஒரு கஷ்டப்பட்டு தம் கட்டி பிராணாயாமம் பண்ணி இதெல்லாம் பண்றது கடினம். அதனால எவ்வளவு தூரத்துக்கு எளிமையா பண்ண முடியும், அவங்களால எப்படி ஈஸியா இந்த முத்திரையை செய்ய முடியுங்கிறதுக்காக வேண்டி எளிமையா கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தபடி. ஏன் இந்த காலகட்டத்துக்கு தகுந்தபடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம்னா, இப்போ பல யுகங்கள் நம்ம வந்து தாண்டி வந்திருக்கோம்னு பேசுறோம். ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த யுக தர்மம்னு ஒண்ணு உண்டு. நீங்க சத்திய யுகத்துல இருக்கிற யுக தர்மத்தை கொண்டு போய் கலியுகத்துல நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மன்னராட்சி இருந்தது. மன்னராட்சியில எல்லாம் இருந்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு இது இருந்தது. சதின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக? கணவன் இறந்தால் மனைவியும் அதோட எரித்து விட வேண்டும், உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துல. ஏன்னா அன்றைய தர்மம் அது. ஏன்னா அதுக்கு காரணங்கள் பல விதமா இருக்குது. சும்மா அதாவது எதிரிகள் தாக்கி இந்த எல்லாத்தையும் ரொம்ப சீரழிச்சுவாங்கிறதுக்காக வேண்டியும் நடத்தப்பட்டது. இன்னொன்னு அன்றைய காலகட்டத்துல நடந்ததெல்லாம் என்னன்னா, எல்லாருமே சுயவரம் படிதான் திருமணம் நடத்துவாங்க. சுயவரம்னா எல்லாருக்கும் தெரியும். அன்றைய காலகட்டத்துல அந்த மணப்பெண் தான் எந்த ராஜா வேணுமோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. சோ அந்த முறையே வேற. அதுல வந்து சிலவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. அப்போ அந்த பட்சத்துல ஏன்னா பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இந்த 3 சொல்லுவாங்க. பெண்ணால் அழிந்தது அதிகம், அதே மாதிரி மண்ணால் அடுத்த நாடை நம்ம கைப்பற்றணும்னு போய் அதுல சண்டை போட்டு அழிந்தவங்களும் அதிகம். பொன்னாசை, செல்வம் கொளிக்கணும்னு, அளவு தேவையான அளவு அவசியம்தான், பேராசை கூடாது. சோ ஒவ்வொரு காலத்திலையும் அந்த யுக தர்மம் மாறிக்கிட்டே வரும். அன்றைக்கு உள்ளது இன்னைக்கு நீங்க உடன்கட்டை ஏற சொன்னா என்ன சொல்லுவாங்க? முதல்ல புருஷனை உடன்கட்டை ஏற சொல்லும்பாங்க, எல்லாரும் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. சோ இன்னைக்கு நீங்க அந்த இதை பேச முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்தபடி பல விதமா நம்மளுடைய விதிமுறைகளும் மாறும். வாழ்வியல் விதிமுறைகள் தான் மாறும். சோ இந்த காலகட்டத்துக்கு தகுந்தபடி இன்னைக்கு எல்லாரும் மென்டலி ஸ்ட்ரெஸ்ட். எதை எடுத்தாலும் எனக்கு வந்து பயங்கர ப்ரெஷர். என்ன எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க கூட ப்ரெஷர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரெஷர்ங்கிற வார்த்தை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சர்வசாதாரணமா நம்ம உபயோகிச்சதே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே சர்வசாதாரணமா எனக்கு ரொம்ப ப்ரெஷருங்க, ஒர்க் ப்ரெஷருங்க, காலேஜ்ல ப்ரெஷருங்க, ஸ்கூல்ல ப்ரெஷருங்க, வீட்டுல எல்லாத்தாலையும் எனக்கு ப்ரெஷர் அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஆயிட்டோம். சோ இன்றைய இந்த காலகட்டத்துக்கு தகுந்தபடி நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த அஸ்னா முத்திரைகள். இப்போ கொஞ்சம் ஒரு பிரீஃபா சித்தர்கள் கோட்டம் என்ன செய்யுது, இந்த வெப்சைட்டை நீங்க பார்க்கலாம், sittargalkottam.org. இதுல வந்து டெய்லி ரிவர் கேர், அந்த தாமிரபரணி ஆற்றுக்காக முதல்ல சொன்னாங்க, கன்னியாசா சொன்னாங்க, தினமும் ஆரத்தி நடக்குது. அந்த புஷ்கரம் நடத்தினதுக்கு அப்புறம் 2018 நடத்தப்பட்டது. தினமும் இந்த ஆரத்தி நடக்குது. அதே மாதிரி ஆன்லைன் திதி ரிச்சுவல்ஸ், அந்த திதியை வந்து ஆன்லைன்ல இலவசமா மாசம் மாசம் அந்த அமாவாசை அன்று நடத்தி கொடுக்குது சித்தர்கள் கோட்டம். அது வந்து ஆன்லைன்ல இருந்து அவங்க அது பண்ணிக்கலாம். அடுத்தது விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாட்டுக்காக நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. அதே மாதிரி சித்தர்கள் கோட்டம் அகாடமி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்குது. இப்போ மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, நம்மளுடைய
தொன்மையான அந்த எல்லா மெத்தடாலஜிஸையும் அந்த சயின்டிபிக்கா இன்னைக்கு உள்ள மாடர்ன் சயின்ஸுக்கு தகுந்தபடி ஃப்ரேம் பண்ணி நம்மளுடைய ஹோலிஸ்டிக் ஹெல்த்துக்கும் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கும் இதை வந்து யூஸ் பண்றோம். நம்மளுடைய விஷன் என்னன்னா, சித்தர்கள் கோட்டத்தோட விஷனே வந்து டு டிசிமினேட் த ancestral scientific wisdom and kalais of siddhas, fostering a harmonious integration between ecological integrity and societal well-being. சிம்பிளா சொல்ல போனா நேச்சருக்கும் சொசைட்டிக்கும் அன்றைக்கு சொன்ன நம்ம சித்தர்களுடைய கலைகளை இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தபடி மாற்றி கொடுக்கிறது தான் இதோட மெயினான விஷன், சித்தர்கள் கூட்டத்தோட மெயினான விஷன். இப்ப பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தாமிரபரணி நதியில நிறைய வந்து அவங்க வந்து பாபநாசம்னு திதி கொடுக்க பலதுக்கும் வருவாங்க. துணிகள் எல்லாம் களைஞ்சு அதுல போட்டு விடுவாங்க. ஸோ அந்த துணிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபுட் மேட்ஸை தயாரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து என்விரான்மெண்ட்டையும் கிளீன் பண்ணுது, கம்யூனிட்டிக்கும் ஒரு அப்லிஃப்ட்மெண்டா இருக்குது. ஸோ இந்த இது வந்து ரிவரை கிளீனா வச்சுக்கிடுது, ஜீரோ வேஸ்ட் சர்க்குலர் எக்கனாமியை உருவாக்குது, அதே மாதிரி பெண்களை வந்து ஒரு ஆண்டர்பிரனராகவும் உருவாக்குது. ஸோ இந்த வேலையை பண்ணி கொடுக்குது. அடுத்தது அகாடமிக் அண்ட் மேஜர் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் கோட்டம் மூலம் சில ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றோம். சார் சொன்னாங்க டிடிடிஆர், டிப்ளமோ இன் தமிழ் ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல்ஸ், அது ஒண்ணு. அடுத்தது கெரியாட்ரிக் கேர், முதியோர்களுக்கான கேர் பண்றதுக்காக ஒரு கோர்ஸ். இதெல்லாம் சித்தர்கள் கோட்டம் மூலம் நடத்தப்படுது. அடுத்தது ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் பண்ணியிருக்கிறோம். கொரோனா மெடிசின், கொரோனா காலத்துல பிரண்டினை வச்சு மெடிசின்ஸ் தயாரிச்சோம். அடுத்தது வந்து அந்த இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அஸ்னா முத்திரை. ஸோ இதெல்லாம் மேஜர் ஆக்டிவிட்டிஸ் இதுல உள்ளது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த அகாடமி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நான் சொன்ன அந்த டிடிடிஆர் அப்படிங்கிறது சித்தர்கள் கூட்டம் நடத்துறது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தோட இணைந்து நடத்துறாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் மூலம் இந்த டிடிடிஆர் கோர்ஸ் நடக்குது. அதே போல இப்ப இந்த அஸ்னா முத்திரை கிடைச்ச உடனே இந்த முத்திரையை கொண்டு போய் அப்ளை பண்றது வந்து கிரியாட்ரிக் கேர், முதியோர்களுடைய நலத்துக்காக அவங்களோட கேர் பண்றதுக்காக இந்த முத்திரையை அதோட சேர்த்து கொடுக்கறதுக்காக ஒரு நம்ம வந்து கிரியாட்ரிக் கேருங்கிற ஒரு 3 months சர்டிபிகேட் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்துல தான். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பத்மஸ்ரீ டாக்டர் VS நடராஜன் அவர் வந்து கிரியாட்ரிக் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு சென்னையில. அவரை வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் கிரியாட்ரிக் கேர்ன்னு சொல்லுவோம். நம்ம முதியோர் நலத்தை அந்த அதுக்குரிய கொண்டு வந்ததே அவர் தான், கிரியாட்ரிக் கேரே கொண்டு வந்தவர் அவர் தான். ஒரு டாக்டர், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர். அவர் வந்து பத்மஸ்ரீ பட்டமும் அவருக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஃபவுண்டேஷனோட எம்ஓயு சைன் பண்ணி அவங்களோட சேர்ந்து இந்த கிரியாட்ரிக் கேருங்கிற ஒரு ப்ரோக்ராம அவங்க கொடுக்குற டாக்டர்ஸ் பிளஸ் நம்மளுடைய அஸ்னா முத்திரை எல்லாம் கலந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த 2 மெயினான ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றது. அடுத்தது ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம். இப்போ அந்த டிடிடிஆர் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அந்த கிராஜுவேஷன்லையும் நடத்திட்டோம். அதே மாதிரி இந்த கிரியாட்ரிக் கேர் இனாகிரேஷனும் நடந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த ஏப்ரல் 18th 19th முடிஞ்சு போகும். அது ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர். இது எப்போனா அந்த கொரோனா காலத்துல அந்த ஹேண்ட் சானிடைசர் நிறைய தேவைப்பட்டது. நிறைய பேருக்கு அந்த அதுல உள்ள கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்கல. அப்போ கையில வந்து சில அரிப்பு வந்துருது அல்லது ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்தது. அப்போதான் வந்து சுவாமி வந்து ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் மூலிகை மூலமே அந்த ஹேண்ட் சானிடைசர் செய்தாங்க. அடுத்தது கொரோனா மெடிசின் பிரண்டை நீர்ல இது பண்ணி அது வந்து SARS-CoV-2 வைரஸை வந்து அழிச்சுது. நிறைய பேருக்கு கொடுத்தோம், நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. நாங்களுமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த டைம்ல ஃபுல்லா கொரோனா மெடிசின் வந்து எவ்வளவு பேருக்கு முடியுமோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அடுத்து அது சித்தர்கள் கூட்டம் மூலம்தான். இப்போ வந்தது நமக்கு அஸ்னா முத்திரைகள். இப்போ இந்த ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன ஏற்கனவே இது ஹைஜீனிக். இதை வந்து எப்படி சுவாமிஜி கொண்டு போறாங்கன்னா எல்லாத்தையும் சயின்ஸோட
ப்ரூவ் பண்ணி தான் கொண்டு போறாங்க. சும்மா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஹேண்ட் சானிடைசர் வந்து ஃபுல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எந்த கெமிக்கலும் சேர்க்காம, அண்டர்லைன் தெர் இஸ் நோ கெமிக்கல் இன்வால்வ் இன் தட், இந்த ஹைஜீனிக் சானிட்டர். இதுக்கு ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வைரஸை கிளியர் பண்ணுது, பாக்டீரியாவை கிளியர் பண்ணுது, ஃபங்கஸையும் கிளியர் பண்ணுது. இதுல எந்த ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் கிடையாது. இதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி சென்னை மெட்டக்ஸ் லேப் பிரைவேட் லிமிடெட், அது வந்து நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்டரிஸ், NABL அக்ரெடிட்டட் லேப்னு சொல்லுவோம். அங்க டெஸ்ட் பண்ணாதான் ஒத்துக்குவாங்க. ஸோ அந்த லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறோம். நீங்க இதை என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்ல. அந்த நேம் எல்லாம் இந்த பாக்டீரியாவை நம்ம வந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அந்த பாக்டீரியாவில 0.4% அப்ளை பண்ணும்போது 65% அந்த பாக்டீரியா அழியுது. ஆனா 4% மாத்திரம் சேர்த்தா 96. 5 நிமிஷத்துல இது 15 நிமிஷத்துல பண்ணீங்கன்னா 100% 4% இதுல இதாயிடுது. அப்போ இதோட இன்டென்சிட்டி வந்து 4% அதோடது இருந்தா போதும். அவ்வளவு டைல்யூட் பண்ணி 96% நீர், 4% இந்த இது சேர்த்தீங்கன்னாலே 100% இந்த பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் ஆகுது. அதாவது 15 மினிட்ஸ். இது வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங். 5 நிமிஷத்துல எவ்வளவு தூரத்துக்கு அது கண்ட்ரோல் பண்ணுது, 15 நிமிஷத்துல எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுது, 30 நிமிஷத்துல எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுது, 1 ஹவர்ல எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இது வந்து 15 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுது. 4% சேர்ந்தா போதும். இது வந்து இவ்வளவு பாக்டீரியாவையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதான் வந்து நம்ம ஆன்டி பாக்டீரியல்ங்கிறோம். அடுத்தது ஃபங்கஸ். அதுக்கும் இதே மாதிரி டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா 98% வரைக்கும் அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு சேர்க்கிறோம், அதாவது இவ்வளவு இருக்கிறதுல நமக்கு வந்து 80 தான் அதுல தங்கி இருக்குது அந்த பிளேட் கவுண்ட்ல. அந்த ஃபங்கஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆப்சென்ட் ஆயிடுது. ஸோ ஒவ்வொரு பாக்டீரியாவும் கம்ப்ளீட்டா ஆப்சென்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெஸ்ட் இது. அடுத்தது வந்து இவங்க வந்து இதே அந்த சானிடைசர் வந்து நம்ம வந்து எல்லாம் அப்போ கொரோனா காலத்துல எல்லாரும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது வாங்கினாலும் நேரடியா ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி வெளியில வச்சுதான் அதை உபயோகிப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து இது வந்து ஆப்பிள், கேரட், பிரிஞ்சால் இந்த 3ஐயுமே டெஸ்ட் பண்ணோம். இந்த இதை வச்சு அது எந்த அளவுக்கு சானிடைஸ் பண்ண உடனே எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணுது, நல்லா கட்டுப்படுத்துச்சுது. அப்போ இது வந்து அதோட வைரஸையும் கட்டுப்படுத்துச்சு, அதோட பாக்டீரியாவையும் கட்டுப்படுத்துச்சு, அதே மாதிரி ஃபங்கஸையும் கட்டுப்படுத்துச்சு. ஸோ நம்ம செஞ்ச அந்த சானிடைசரை அந்த NABL அக்ரெடிட்டட் லேப்ல டெஸ்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இதை கொடுத்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரண்டை நீர். இதுக்கு என்ன மாதிரி ரிசர்ச் சுவாமிஜி நடத்தினாங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து பிரண்டை நீர், அதுவும் சித்தர்களால கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய சித்தர்கள் கூட்டத்தில் உள்ள சித்தர்கள் அவ்வளவு நமக்கு வந்து கொடையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலரிஸ்ங்கிறது வந்து நீங்க பிரண்டை நீரோட பொட்டானிக்கல் நேம், அதாவது கெமிஸ்ட்ரியில அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த நேம் புரியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். லின் தான் பிரண்டை. பிரண்டையில இருந்து நம்ம வந்து அந்த நீரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோடையும், அடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச், அதாவது KIPMRன்னு சொல்லுவோம், அந்த இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு, அதாவது KIPMR அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து 1969 இருந்தே இருக்குது. இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாலும் இது வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த லேப்ல தான் டெஸ்ட் பண்ணோம். அந்த லேப்ல டெஸ்ட் பண்ணது என்னன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணா எப்படி கொரோனாவுக்கு ஒர்க் பண்ணும்னு பார்த்தா, ஏன்னா அந்த லேப்ல அன்னைக்கு கொரோனா வைரஸ் இல்லை. ஆரம்ப காலம் அந்த SARS-CoV-2 வைரஸ் இல்லை. ஆனா SARS-CoV-2 வைரஸ்ங்கிறது வந்து அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸோட ஃபேமிலியை சேர்ந்தது. அதனாலதான் அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு பேட்டன்ட்டுமே நாங்க அதுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த இதுக்கு வந்து இதுதான் அந்த பேட்டன்ட். சித்தர் கோட்டம் தான் ஹியூமன் மிரர் டெஸ்ட் வந்து சித்தர்கள் கோட்டத்தோட அந்த ட்ரஸ்ட். ஸோ அந்த பேர்ல தான் இந்த பேட்டன்ட் இருக்குது, ஜாயிண்ட்லி வித் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பிரண்டை நீரும் வந்து இவ்வளவு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது பண்ணியிருக்கிறோம். இது வந்து கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அது யூனிவர்சிட்டியோட பண்ணி அந்த கிங்ஸ் லேப்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்க வந்து எப்படிலாம் அதை டெஸ்ட் பண்ணாங்க,
அந்த ஆன்டி டெங்கு ஆக்டிவிட்டியும் இருந்தது. டெங்குவும் கட்டுப்படுத்துச்சு, டெங்கு வைரஸையும் கட்டுப்படுத்துச்சுது. அதே மாதிரி ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லல, இன்ஃபுளுன்சாவையும் கட்டுப்படுத்துச்சு. இந்த பிளேக் ரிடக்ஷன் இதெல்லாம் வந்து அவங்க டெஸ்டிங் ப்ரொசீஜர் தான், அந்த கிங்ஸ் லேப்ல பண்ண ப்ரொசீஜர். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற சின்ன பாட்டில் எல்லாமே பிரண்டை நீர், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஹெர்பல் சானிடைசர், ஹெர்பல் ஹைஜீன்ங்கிற முறையில இதை செய்து எல்லாம் முறைப்படி டெஸ்ட் பண்ணி, அதே மாதிரி அந்த கொரோனா வைரஸை அந்த கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரண்டை நீர்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தோம். இது வந்து ரிசர்ச். இப்போ கரண்டா இருக்கிற ரிசர்ச் பாத்தீங்கன்னா அஸ்னா முத்திரை. முதல்ல அனுபவபூர்வமா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு இப்ப ரிசர்ச் ப்ரூஃபும் வேணுங்கிற ஒரு முயற்சியில தான் இருக்கிறோம். அஸ்னா முத்திரைக்கும் காப்பிரைட் ஏற்கனவே அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் நம்ம காப்பிரைட் வாங்கியிருக்கோம். அதை தான் நான் அந்த இதுல போட்டோல போட்டு விட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து காப்பிரைட் வந்து சித்தர்கள் கூட்டத்துக்கு வாங்கியாச்சு இந்த அஸ்னா முத்திரைக்குமே. இந்த முத்திரையை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் வந்து நிறைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், ஏன்னா அனுபவத்துல எல்லாருக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நோ நெகட்டிவ் இம்பாக்ட். அதனால இப்ப ஃபுல்லாவே நம்ம இந்த மாதிரி அதை வந்து அடுத்து இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் வந்து நம்ம அந்த விரல் தொடும் சிகிச்சை நிறைய பண்ணோம். அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து டாக்டர் பிறைசூடிங்கிறவரு நம்ம சித்தர்கள் கூடத்தை அவர் விசிட் பண்ணாரு, நம்ம புக்கையும் வாங்கிட்டு போனாரு, அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு அவர் ரொம்ப இந்த அஸ்னா முத்திரையில இம்ப்ரெஸ் ஆகி, ஏன்னா அவர் வந்து கிரியாட்ரிக் டாக்டர், அந்த முதியோர்களுக்கான இதை படிச்சவர். ஸோ அவரும் வந்து நம்மளுடைய இதுல வந்து ரிசர்ச்ல ஆர்வம் காட்டுறாரு. அவரே இணைச்சு நாங்க வந்து பயணிக்கலான்னு தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சித்தர்கள் கூட்டத்துல நம்ம செய்யற சர்வீசஸ், அதாவது எல்டர்ஸ் ஹோமுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னா, வேரியஸ் ஹோம்ஸ்க்கு நம்மளுடைய டீம் வாலண்டியர்ஸ் போய் இந்த அஸ்னா முத்திரைகளை எல்லாருக்கும் பரப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஹோமுக்கு வந்து இது எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா அந்த முதியோர்கள் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து தூக்கம் இல்லாம இருந்தது. சில நேரம் எனக்கு கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. ஸோ பெயின் மேனேஜ்மெண்டா இருக்குது, தூக்கம் நல்லா வருது செய்தா. இதெல்லாம் பெரிய கிஃப்ட். ஸோ அந்த முதியோர்களுக்கு இது பண்றோம், மனசுல தெளிவு வருது, மனசுல ஒரு தெம்பு வருது, மனம் அமைதியாகுது, சாந்தமாகுது. அவங்களுக்கு இருந்த ஒரு, அதாவது சில நேரம் அவங்க குடும்பத்துல நடந்த நிகழ்ச்சினால பிள்ளைகளுக்காக நான் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணனே, இன்னைக்கு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற வெறுப்புல ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க, கர்ஸ் பண்றவங்க நிறைய பேர் இன்னைக்கு பாக்குறோம். சோ அந்த மனநிலையே மாறி ஆசீர்வதிக்கிற நிலைக்கு வர்றாங்க. சோ அந்த அளவுக்கு மாற்றத்தை இந்த முதியோர்கள் இல்லத்துல நாங்க பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்குமே ஒரு ட்ரையல் விட்டோம். அவங்களும் அருமையா பண்ணிட்டு அவ்வளவு குயிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா நிறைய மற்ற சாதாரணமா இருக்கவங்க கூட அவங்களுடைய அந்த அனுபவத்தை இந்த அளவுக்கு ஷேர் பண்ணல. அந்த தொடுவிரல் சிகிச்சை, அந்த அஸ்னா முத்திரை பண்ண உடனே அந்த உள்ளால வந்து எப்படி அந்த எனர்ஜி பாத் போகுதுங்கிறத அவ்வளவு தெளிவா அந்த மனநலம் குன்றியவங்க உடனே சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து இது சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனா இன்னும் நாங்க வந்து அதுக்கு வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும். எல்லாமே வாலண்டியர்ஸ் மூலம் தான் சித்தர்கள் கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும். யார் யார் தானாக சேர்ந்த கூட்டம் தான். நாங்கெல்லாம் அங்க போய் அவங்களோட அவங்க செய்யற அந்த பணியில ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யறோம். சுவாமிஜி எவ்வளவோ எடுத்து செய்யறாங்க. சோ இதுல ஒரு சின்ன பங்கு நாங்க ஆற்றல, எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது. இப்போ அஸ்னா முத்திரையை பற்றி வரும். இப்ப கிடைச்ச நமக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து தொன்மையான சித்தர்கள் வழங்கிய இயற்கையோடு இணைந்த முத்திரை தான் இந்த முத்திரை. ஏன்னா இத கொடுத்தது யாரு? அகஸ்தியர் பரம்பரையில வந்த சித்தர்கள். அது வந்து அவங்க அதாவது சித்தர்களா வந்து பெஞ்ச் மார்க் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன், அதுக்கே ஒரு பெஞ்ச் மார்க். சோ அந்த இடத்துல இருந்து வந்ததுன்னா சாதாரணமா இருக்க முடியுமா? அவங்க எப்பவுமே ஒரு இன்டெகிரிட்டியோட, எத்திக்ஸோட, நேச்சரோட இணைஞ்சி மக்களுக்கு கொடுத்தது. அவங்க இன்றைய காலகட்டத்துக்காக இந்த முத்திரையை நமக்கு கொடுத்திருக்காங்க.
இது ரொம்ப ஈஸி, பழகுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப எஃபெக்டிவ், அதே மாதிரி ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாவும் இருக்குது. இதுல எந்த இம்பாக்டும் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். நமக்கு பார்த்தோம்னா இதுல நோ இம்பாக்ட் ஆன் அதர் பிராக்டிசஸ். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருது. நான் இந்த பயிற்சியில இருக்கிறேன், ஏற்கனவே இந்த யோகா பயின்றுகிட்டு இருக்கிறேன், நான் கிரியா யோகா பண்ணிட்டு இருக்கிறேன், வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கிறேன், குண்டலினி யோகம் பண்ணிட்டு இருக்கிறேன், பக்தி யோகத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு முறையை நீங்க நிறுத்தவே வேண்டாம். நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பா இதுல எந்ததையும் நம்ம நிறுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அதே மாதிரி இது நமக்கு அதை சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அது என்ன சொல்றது, சைனர்ஜிஸ்டிக்கா ஒர்க் பண்ணுது. அதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு உங்களுக்கு இன்னும் இன்னர் எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணி விட்டு உங்களுடைய அந்த யோக முறைய இன்னும் உங்களை ஊக்கப்படுத்தும், வீரியப்படுத்தும் நல்ல விதமா. அதனாலதான் மற்ற எந்த சாதனங்கள் பழகினாலும் இந்த முத்திரைகள் பழகிறது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த முத்திரை எல்லாத்துக்கும் ஆனது. அதாவது இது மெயினா இது எதுக்கு பண்றோம்னா, இப்போதைக்கு நம்ம கொடுக்க போற முத்திரைகள் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட், நம்மளுடைய மனதையும் உடலையும் செம்மைப்படுத்துவதற்கு தான். செம்மைப்படுத்துவது. இது இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, ட்ரக்லெஸ் தெரப்பின்னு சொல்லலாம், சப்ளிமெண்டரி தெரப்பின்னு சொல்லலாம், அட்ஜங்க் தெரப்பின்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் இன்டகிரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லலாம். ஏன்னா ஹூல சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்டரி, அடுத்தது சப்ளிமெண்டரி, இன்டகிரேட்டிவ், இந்த மாதிரிலாம் வேர்டை யூஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒண்ணுதான். அதாவது நம்ம மற்ற மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் இதையும் ஒரு கூடுதலா செய்யலாம், அடிஷனலா சேர்த்துக்கலாம். அதனால நான் அந்த இதுல பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த மருந்தை சாப்பிடுறேன், அந்த மாத்திரை சாப்பிடுறேன், இதை சாப்பிட்டா எதுவும் எஃபெக்ட் வருமா? ஒரு எஃபெக்டும் இம்பாக்ட் இருக்காது அதுக்கு. இதனால பேட் இம்பாக்ட் எதுவும் வராது, கெடுதல் எதுவும் நடக்காது இந்த அஸ்னா முத்திரை பண்றதுனால. இந்த அஸ்னா முத்திரை நீங்க எந்த ஒரு பயிற்சியில இருந்தாலும், எந்த ஒரு மெடிக்கேஷன்ல இருந்தாலும் உங்களுடைய பாடியும் மைண்டும் பியூரிஃபை ஆகும். ரெண்டுமே சுத்திகரிக்கப்படும். இது irrespective ஆஃப் ஜெண்டர், ஆணுக்கு தான் பெண்ணுக்கு தான் அப்படின்னு கிடையாது. எல்லா விதமான ஜெண்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள். காஸ்டோ, கலரோ, கிரீடோ எதுவுமே இதுல கட்டுப்படாது. ஏன்னா இது ஒரு மதம் சார்ந்ததோ அல்லது ஒரு இனம் சார்ந்ததோ எதுவுமே கிடையாது. அனைவருக்கும் பொதுவாக இயற்கையோடு இணைந்து செய்யக்கூடிய கலை. ஏன்னா இப்போ எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்ககிட்ட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. நியமம் ஏமம் ஃபாலோ பண்ணதானே செய்யறோம். எந்த மதத்துல திருடு கொள்ளையடின்னு சொல்றாங்களா? கிடையாது. திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, இதைதான் சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாத்துலயுமே. அது எல்லா ரிலிஜனுக்கும் பொதுதான். அந்த நியமம் ஏமம் ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி எல்லா மதங்களும் உன்னுடைய மனதை சுத்தமாக வைத்துக்கொள், உடலை சுத்தமாக வைத்துக்கொள் சொல்றோமா இல்லையா? அதுதான் செய்யறோம். அதனால்தான் இது அனைவருக்கும் பொதுவானது. இது எந்த மதத்தையும் சார்ந்தோ, எந்த ஒரு வழிபாட்டையும் சார்ந்தோ, எந்த ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள அடக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு பொதுவான நமக்கு இயற்கையோடு இணைந்து செய்யக்கூடிய வாழ்வியல் முறை. இதோட எஃபெக்ட் என்ன இருக்கும்னா, மனசும் உடலும் தூய்மைப்படுத்தப்படும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டிய அடித்தளம். அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டே தொடங்கும். நீங்க எந்த இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை வச்சுக்கலாம். ஆனா இந்த பர்டிகுலர் தெரப்பிங்கிறது உங்களுக்கு பாடியையும் மைண்டையும் சுத்திகரிப்பு பண்றதுதான். இதோட முக்கியமான பலன்கள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, ஹீலிங் ஆஃப் பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ், உடல்ல சில பிரச்சனைகள், ஏன்னா டயபெட்டிஸ்க்கு செக் பண்ணோம், பிபிக்கு டெஸ்ட் பண்ணோம், தூக்கமே இல்லாதவங்க தூக்க மாத்திரையை நிறுத்துற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஹீலிங் பிராக்டிசஸ், அதுக்கு இந்த இது ஒரு பிசிக்கல் எயில்மெண்ட் நோய்க்கு குணப்படுத்துற ஒவ்வொன்றுக்கும் முத்திரைகள் படி அது குணப்படுத்துது. அடுத்தது இன்னர் பீஸ் ஃபார் மைண்ட் அண்ட் சோல், உள்ளால ஆழ்ந்த அமைதி, மன அமைதி. ஏன்னா மனசை அமைதிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சித்தர்களே புலம்பி இருக்கிறாங்க. மணலை கூட திரிச்சு கயிறா திரிச்சிடலாம் போல இருக்கு, என் மனசை அடக்க முடியலேன்னு புலம்பாத ஞானிகளே கிடையாது. ஞானம் பெற்ற பின்னும் புலம்பி இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம்.
சோ அந்த இன்னர் பீஸ், மனசு வந்து அமைதிப்படணும். அந்த அமைதிப்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த முத்திரை. அது மனம் அமைதியானால் ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாவும் சாந்தமாகும். அடுத்தது வந்து அந்த கர்ம வாசனைகள் இருக்கு இல்லையா, நம்ம செய்த பலவிதமான கர்மங்களால ஏற்பட்ட அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம். அந்த கர்ம வாசனைகளோட அந்த இன்ஃப்ளூயன்ஸே அடிபட்டு போகுது. ஏன்னா இது வந்து டீப்லி ரூட்டட் டில் த செல்ஸ், உடல்ல உள்ள அணு அளவுக்கு சென்று வேலை செய்து இந்த அஸ்னா முத்திரை. திருப்பி சொல்றேன், இது வந்து மேலோட்டமா சும்மா ஒரு இடத்துல வேலை செய்யல. உடலுக்குள்ளால இருக்கிற செல்லுன்னு சொல்றோம்ல சயின்ஸ்ல, அந்த அணு அளவுல டீப்பா போய் வேலை செய்யுது இந்த முத்திரைகள். அது வரைக்கும் போய் சுத்தப்படுத்துது. அதனால்தான் அது இந்த முத்திரைகள் வந்து அந்த கர்ம வாசனைய அழுக வைக்குது, வேரோட அறுத்து எரியுது. அதுல அமைக்கி வச்சு இது பண்றது இல்ல. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அதை வந்து மூடி மேல மாத்திரம் மேலோட்டமா நல்ல எஃபெக்ட் இருக்கும், உள்ளுக்குள்ளால அந்த அடித்தளத்துல அதோட இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த அஸ்னா முத்திரையோட பெரிய சிறப்பு என்னன்னா, கம்ப்ளீட்டா வேரோட அழிச்சிடும். அது வந்து நோய்க்குரிய காரணமா இருந்தா நோய்க்குரிய அந்த காரணிய மொத்தமா அழிச்சு விட்டுரும். மனதோட பீஸுக்கு காரணமா இருந்ததுன்னா, குழப்பத்துக்கு காரணமா இருந்ததுனால் அதுக்குரியதை அழிச்சிரும். எல்லாத்தையுமே பெர்மனண்டா அழிக்கும். அப்புறம் கிரேஸ்ஃபுல் சோல் டிரான்சிஷன் ஆஃப்டர் டெத். அதாவது பொதுவா இது வந்து முதியோர்களுக்குன்னு கொடுத்தது என்ன காரணம்னா, அவங்க கடைசி காலத்துல நெகட்டிவ் வைப்ரேஷனோட போகக்கூடாது. அவங்க அப்படி நெகட்டிவ் வைப்ரேஷனோட போனாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, மேல பிரபஞ்சமே இம்பியூர் ஆகுது. ஏன்னா நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். கடைசி காலத்துல இயலாமையினால பலவிதமான எண்ணங்களை தத்தளிச்சு நமக்கு இது கிடைக்கலையேன்னு ஏங்கி, சில நேரம் அது ரிவெஞ்ச் ஆகி, சில நேரம் அது கர்சிங் ஆகி, அதாவது மற்றவங்களை சபிக்குது. இதெல்லாம் ஏன்னா பெற்றோர்களே பிள்ளைகளை சபிக்கிறத நிறைய பேர் எங்களுடைய அந்த ஆசனாமுத்திர பிராக்டிஸ்ல நாங்க சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ. எங்க அம்மா இப்போ எங்களை சபிக்கிறாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சோ அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. இன்றைய சூழல் அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம யாரையும் குறைய சொல்ல முடியாது. இவர்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர், செய்ய முடியாதுன்னு செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்ய முடியாத சூழல். ஒன்னா பேரண்ட்ஸோட இருக்க முடியாத சூழல். எத்தனையோ பேரு குடும்பத்தோட இல்லாம வெளிநாட்டிலே இருக்கிறாங்க. சோ பல வகையான சூழல் அவங்கள மன அழுத்தத்துக்கு உட்படுத்தி அவங்க கடைசி காலத்துல உடல்ல இருந்து உயிர் பிரியிற காலத்துல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனோட போறதுனால என்ன ஆகுதுன்னா, வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த பிரபஞ்சம் வந்து அந்த காஸ்மிக் பியூரிட்டி கெடுது. சோ அதுக்காக தான் மெயினா வந்து சித்தர்கள் வந்து இத பிராக்டிஸ் பண்ண கொடுங்க. அதனாலதான் சித்தர்கள் கோட்டம் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு இந்த முத்திரைகளை கடத்தி செல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. இதுக்கு அடித்தளம் என்ன இந்த முத்திரைக்கு? ஏன்னா அதோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே மேடம்? ராதா மேடம்? எஸ் மேம். இன்னும் ஒரு 2 ஸ்லைட்ல முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க தொடங்கலாம். ஷூர் ஷூர். இப்போ வந்து நம்மளுடைய சித்தர்கள் ட்ரெடிஷன் படி நம்மளுடைய மூச்சே ஆயுள். ஒரு லைஃப் டைமுக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் பிரீத்ஸோட ஒவ்வொருத்தரும் வந்திருக்கும். ஒரு நிமிடத்துக்கு நார்மலா அந்த பிரீத்திங் பாத்தீங்கன்னா 15 பிரீத் இருக்கும். பெர் அவர் 900 பிரீத்ஸ், பெர் டே 21,600 பிரீத்ஸ். ஸோ ஈச் சோல் இஸ் பார்ன் வித் அ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பிரீத்ஸ். ஒவ்வொரு நம்ம உடலும் பிறந்த பிறகு இத்தனை பிரீத்தோட தான் நம்ம வந்திருக்கிறோம். அது ஃபிக்ஸ்டு. நம்ம ஆயுள் வந்து நிர்ணயிக்கப்படுறது இதை வச்சுதான். இந்த இதை நீட்டிக்கன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த பிரீத்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஒரு நிமிஷத்துக்கு 15 பிரீத்துக்கு பதிலாக 5 குறைக்குது, 10 குறைக்குது. குறைச்சாலே ஆயுள் நீட்டப்படும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த முத்திரைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா இது வந்து ஆயுள் காலம் முழுசும் செய்யணும். எப்படி டெய்லி சாப்பிடுறோம், நம்ம செய்யற சாப்பிடுறதுல எல்லாமே வந்து இம்ப்யூரிட்டி வந்துகிட்டே இருக்கு. தினம் குளிக்கிறது மாதிரி, தினம் பல் தேய்க்கிற மாதிரி, தினம் நம்ம ரொட்டீன் ஒர்க் செய்யற மாதிரி தினம் செய்யணும், பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா பல வருடங்களா பண்ணி ஒரு 15 வருடங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பிரீத்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்சர்வ் பண்ணலாம்.
ஓவர் நைட்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல எல்லாம் நடக்காது. இப்போ இந்த அஸ்னா முத்திரைகள் வந்து நம்ம எதுக்காக எல்லாம் வச்சிருக்கோம்னா, ஒண்ணு ஹெல்த் பேஸ்டு, ஆரோக்கியத்துக்காக, உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது. இப்போ 40 வயசு கீழே இருந்தா கண்டிப்பா நல்ல ஆரோக்கியம் ஆயிடலாம். 60 வயசு அதுக்கு மேலலாம் இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. அதை விட அக்ரிவேட் ஆகாது, அவ்வளவுதான், கூடாம பாத்துக்கலாம். ஆனா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அந்த இதுல கண்ட்ரோல்டா இருக்கும் அந்த லெவல்ல. அடுத்தது உடல் மனம் சுத்திகரிப்பு, அதாவது பாடியை மைண்டையும் பியூரிஃபை பண்றது. இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 3 வகையான முத்திரைகள்ல நம்ம இப்போ எடுத்துக்கிறது உடல் மன சுத்திகரிப்புக்கானதுதான் மெயினா நம்ம பண்றது. ஸோ இந்த அஸ்னா வகுப்புகள்ல இனி வரப்போற காலத்துல நம்ம வந்து இந்த இதை பற்றி தான் நம்ம முழுசா படிச்சுக்க போறோம். இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு மேடம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எதை பற்றி சொல்லுவாங்கன்னா, நாசி சுழற்சி பிளஸ் பிலிமினரி எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், இந்த அஸ்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வார்மிங் மாதிரி என்ன பண்ணணும், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்லுவோம். இது சயின்ஸ்ல சொல்றதா. அல்ட்ராடியன் ரிதம்னா ஒரு 90 to 120 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஷிஃப்ட் ஆகும். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவோம். நாசி சுழற்சிங்கிறது வந்து நம்ம சுவாசம் தான் முக்கியமானது, ஆயுளுக்குன்னு சொல்லியாச்சு. இடது பக்கம் சுவாசம் ஓடும், சில நேரம் வலது பக்கம் சுவாசம் ஓடும். இந்த சுவாசங்கிறது வந்து வலது பக்கம் உள்ளால சென்று வலது பக்கமே தான் வெளியே வரும், இடது பக்கம் உள்ளால சென்று இடது பக்கமே தான் வெளியே வரும். இடதுல போய் வலதுல வர்றது அப்படி கிடையாது. ரொட்டீனா நார்மலா நடக்கிறது இதுதான். இதைத்தான் நாசி சுழற்சின்னு சொல்றோம். இது வந்து 90 to 120 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்லுவோம். அதாவது நம்மகிட்ட இருக்கிறது சிர்காடியன் ரிதம்ங்கிறது வந்து ஒரு நாளைக்கு எந்தெந்த ஆர்கன்ஸ் எந்தெந்த நேரத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்குது. இப்போ டைஜஷன் சிஸ்டம் அதுக்கு ஒரு சில நேரம், லிவர் ஒர்க்கிங் டைம் இது. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ வந்து ஹார்ட்டும் லங்ஸும் எப்பவும் ஒர்க் ஆகும், பட் இருந்தாலும் அதுக்கும் ரெஸ்ட் வேணுங்கிறக்காக வேண்டி அது ரொம்ப மினிமமா ஓடிட்டு இருக்கிறது சில நேரம் இருக்கும். இது சயின்ஸ்லயே சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்துல இந்த ஆர்கன்ஸ் வந்து பிரிடாமினண்டா வேலை செய்யும், இந்த நேரத்துல இதோடது கம்மியா இருக்கும் அதோட வேலை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷிஃப்டிங் இருக்குல்ல, இந்த கால ஒழுக்கம், அதைத்தான் அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்றோம். 90 to 120 நிமிஷம், 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளால இடது சைடுல போயிட்டு இருக்கிற இடது சுவாசம் வலது சுவாசத்துக்கு மாறிடும். வலதுல நடந்துகிட்டு இருக்கிறது திருப்பி 1.5 to 2 மணி நேரத்துல இடதுக்கு மாறிடும். இதத்தான் இந்த அல்ட்ராடியம் ரிதம் படி, இது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ். அதாவது நம்ம உடல்ல நடக்கிற பல இதுலையும் இந்த அல்ட்ராடியம் கால ஒழுங்குப்படி இடது சுவாசம் வலது சுவாசத்திற்கும் வலது சுவாசம் இடது சுவாசத்துக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். இது வந்து அந்த இவ்வளவு நேரத்துக்கு ஒரு நாளைக்குள்ளால மாத்தி மாத்தி நடக்கிறது. இந்த இன்ட்ரோடக்ஷனோட நான் இந்த கிளாஸை நான் நிறைவு பண்ணிடுறேன். இப்போ வந்து மேடம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது எல்லாம் அவங்க வந்து பிராக்டிக்கல் ஓரியன்டா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.